ஹாய் ஹலோ சிஸ்டம் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 நியூஸை இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல போகிறேன்னா, பெண்களுக்கான சேமிப்பு திட்டம் தான். மகிழா சம்மான் சேமிப்பு திட்டம் சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. எப்படி இது நல்லா கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஸ்டார்டிங்கில் 1000 ரூபாயிலேருந்து 2 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டு கிட்டத்தட்ட நம்ம 2 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா 1 இயர் கழிச்சு 2,32,000 அந்த மாதிரி கிடைக்கும். கண்டிப்பாக இது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 2 லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணலாம், 1000 ரூபாயிலேருந்து போட்டுகிட்டே வரலாம். அதுவும் இல்லாமல் நம்ம போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்தவரை நம்பிக்கையான ஒன்று தான், பயப்பட தேவையில்லை. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆய்வக உதவியாளர் போஸ்ட் வருது. 6,397 போஸ்ட் இருக்குது. ஆனால் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்க பொறுத்த மட்டும் 5,907 போஸ்டிங் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி எடுப்பாங்கன்னா, மாணவர்கள் அந்தந்த ஸ்கூலுக்கு ஏற்றாப்புல தான் எடுப்பாங்க. அதாவது ஆய்வக உதவியாளர் நிறைய சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும். ஆனால் ப்ராப்பராக வந்து இன்னும் வெளியிடலை எனக்கு தெரிஞ்சு. ஆனால் கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 வருஷமாக சொல்கிறாங்க. ஆனால் ஆய்வக உதவியாளர்கள் வந்து எடுக்கிறாங்கன்ட்டு இன்னும் ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் வரல. இப்போ கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்துச்சுன்னா கண்டிப்பாக அலர்ட்டாக இருங்க, நானும் உங்களுக்கு சொல்கிறேன். அறிக்கை மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனியும் ப்ராப்பர் வந்து கால்ஃபர் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்தோடனே எனக்கு தெரிஞ்ச நியூஸை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அடுத்து வந்து கிராம உதவியாளர் பதவிக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவுமேவும் பார்த்திங்கன்னா, அதாவது தலையாரின்னு சொல்லுவாங்களா, அந்த வேலைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து 5ஆம் வகுப்பு போதும்னு சொல்லியிருக்காங்க. வண்டி ஓட்ட தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 வருஷமாக இதுக்கு வந்து பண்ணவே இல்லை, இப்போ தான் பண்ணுறாங்க. 2,299 வேக்கன்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 21 to 32 வரைக்கும் அந்தந்த பீரியாரிட்டி படி நம்மளுக்கு வந்து ஏஜ் லிமிட்டட் இருக்குது. எழுத்து தேர்வு இருக்குது. எழுத்து தேர்வில் வந்து என்ன மாதிரி கேட்பாங்கன்னா, கிராம நிர்வாக தொடர்பாக வந்து நம்ம எழுத சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நேர்முக தேர்வு நடக்கும்னு சொல்கிறாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா ஈஸியாக கிடைக்கிற வேலை தான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லாமே கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு. எதையுமே ஈஸியாக வாங்கிட்டோம்னா அதுக்கான வேலையே இருக்காது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே எதுக்காக ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். நானுமே ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஜாப்புமே வர்ற ஜாப் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச ஜாப் சொல்கிறேன். நான் வந்து யார்கிட்டையாவது கேட்டோ இல்லை எனக்கு தெரிஞ்சு வர்ற டீட்டெயிலோ, வாட்ஸ்அப் மூலமாக வர டீட்டெயிலோ, ஐடிகேயில் இருக்கிறதுனாலையோ, இல்லை எனக்கு தெரிஞ்ச கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்ப்ரவரி ஜாப் பார்த்ததுனாலையோ அவங்க சொல்கிறத வச்சு அவங்களுக்கு நான் கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இது வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க, வெளிப்படுத்திட்டாங்க, எல்லோரும் கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு ஆல் சிஸ்டம் பஸ்.